டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் ரவுண்ட் 3ல வர மாணவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு குழப்பம் தான், நமக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் 100% ட்ரூத்தாக தான் இருக்கும். 7.5 ரிசர்வேஷனில் வர மாணவர்கள் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்குற கல்லூரியில் சீட்டு கிடைக்காது. அப்படி உங்களுக்கு சீட்டு கிடைத்தாலும் அந்த கல்லூரி உங்களுக்கு கிடைக்காது. இதுதான் உண்மை. ஜென்ரல் வர மாணவர்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பக்காவான ஒரு நீங்கள் ப்ராப்பரான நீங்கள் கவுன்சிலிங்கில் வர சீட் மேட்ரிக்ஸ் அடிப்படையில் 7ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் காலேஜை எழுதி வச்சு சீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல கல்லூரியில் அட்டானமஸ் கல்லூரியில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் இந்த சாஃப்ட்வேர் ரிலேட்டடான கோர்சஸ் வச்சிங்கன்னா 100% கஷ்டம்தான். நாட்டலாட்டுன்னு வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இன்னொரு விஷயம் நல்லா சொல்கிறேன் பாருங்கள். காலேஜ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காலேஜில் சீட் எடுக்கிறீங்கன்னா அந்த காலேஜுடைய பிளேஸ்மெண்ட்ஸோ எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு எடுங்க. அதோடைய கேம்பஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு எடுங்க. சீட்டு கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போய் கேட்கும்போது ஃபீஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 இந்த பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன் அனலைஸ் பண்ணதுனால. ஸோ எல்லாருமே உங்களுக்கு எவ்வளோ பேர் கைட் பண்ண இங்கே வருவாங்க. ஆனால் டிசிஷன் மேக்கர் நீங்களாக இருங்க. ஸோ அதனால் உங்களோட லைஃபு நல்லாயிருக்கும். இது என்னோட முக்கியமான ஒரு குறிப்பு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் என்னடா நான் இந்த மாதிரி சீட்டு கிடைக்காதுன்னு சொல்கிறான்னு பார்த்தா 13,000 சீட்டுக்கிட்ட ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆகிடும் இந்த ரவுண்டோட. ஸோ 1,000 சீட்டு தான் இருக்குது. அந்த 1,000 சீட்டு வந்து பார்த்தோன்னா அவங்களே திரும்ப வருவாங்க. ஸோ ரவுண்ட் 2ல் மிஸ் பண்ணுவாங்க. அதில் அவங்க சில பேர் சீட் ஃபில் பண்ணிட்டு போட்டு சிவில் மெக்கானிக் இருக்கும். நீங்கள் சிவில் மெக்கானிக் நாங்கள் போகும்போது அந்த காலையில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 பேர் தான் இருக்குது, எங்கள் காலையில் சிவில் எடுக்கலை, மெக்கானிக் எடுக்கலன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? ஸோ அதனால் காலேஜை 100% வந்து பார்த்தோன்னா அனலைஸ் பண்ணி உள்ளே நுழைங்க. இதுதான் என்னுடைய கருத்து. ஸோ ரவுண்ட் 3ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால், உங்களுக்கு காலேஜ் சஜஷன் ஏதாவது கேட்கணும்னு இருந்தால் என்னோட நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடி. எதுக்காகனா ரவுண்ட் 2ல பாதித்த மாணவர்கள் வந்து பார்த்தோன்னா கால் பண்ணி பேசும்போதும் இந்த ரவுண்ட் 3ல வர மாணவர்கள் அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால நான் உண்மையை சொல்லிட்டேன். இதுதான் நடக்க போகுது. ஸோ இந்த பயம் பத்திரன்னு நினைக்காதீங்க. இதுதான் 100% ட்ரூத். ஸோ இந்த வீடியோவை ரவுண்ட் 3 மாணவர்கள் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.